சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றது அடி அது காதலா தீ குளிகின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சீன தமிழன் வில்லியம் சியா பேசுகிறேன். சின்ன வயசில் தோட்டத்தில் வாழ்ந்த வாசி, பக்கத்துலலாம் தமிழர்கள் இருக்கிற வாசி. ஏன்னா அங்கெல்லாம் தமிழர்கள் தான் இருப்பாங்க. எஸ்டேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் நிறைய குடியிருப்பாங்க. அங்கே ரப்பரு மரம் வெட்டுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் ரப்பர் மரம் வெட்டுனவங்க தான். அதனால் இந்த சூழ்நிலை எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் தெலுங்கால் இருக்காங்க. அந்தரம் பாகுனாரான்னு தமிழும் வரும், எனக்கு தெலுங்கும் வரும். இந்த சூழ்நிலை அதனால் எல்லா விஷயத்தையும் அதில் தான் முதல் படியே நான் தமிழ் கற்றுக்கிட்ட சூழ்நிலை உருவாச்சு. இடைநிலையில் பள்ளிக்கு போகும்போது தான் பாடலே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல தான் ஜானகி அம்மா பாட்டு, அதாவது நெஞ்சினிலை பாடல் அந்த நேரத்தில் கேட்கும்போது, இந்த வயசுலேயும் அவங்க அவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்களே. அந்த நேரத்தில் அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். எனக்கு அந்த வார்த்தையில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஈர்ப்பு கொடுத்துச்சு. அதனால் அவங்க பாடலை கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் பாட ஆரம்பித்தேன். ஏன்னா முதல்ல எங்கள் வீட்டில் குரந்தட்டில் தமிழ் படம்லாம் பார்ப்போம். அந்த நேரத்தில் கராோகே சாங் வந்துச்சு. அந்த மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாடல் கராோகேயில் வரும்போது சும்மா ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு தமிழ் பெண் குரல், ஜானகி அம்மா குரல் இருக்குதுன்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு. முதல் பாடல் ஜானகி அம்மா பாடலில். ஏன்னா அந்த நேரத்தில் சீசன்ஸ் வசீகரா பாட்டு ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த வசீகரா பாட்டு படித்து நிறையா பேரை கவர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அதே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்னதுன்னா, எனக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்கா. நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுலேருந்து வந்த முயற்சி தான் இன்றைக்கி உங்கள் முன்னுக்கு நான் நிற்கிறேன். நெஞ்சினிலே 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 ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே எம்மஞ்சலே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. ஜானகி அம்மானா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜானகி புகழ் கூட கொடுத்துருக்காங்க. எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு வாட்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அதனாலே எனக்கு ஜானகி அம்மாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவுகள். இந்த கனவுகள் நிறைவேறிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்கள பார்க்குறதுக்கு. மொதல் ரியாக்ஷன், வீட்டுக்கு போனேன், கதவு திறந்தாங்க. கதவு திறந்தோடனே அம்மா உள்ளே இருந்தாங்க. அம்மா உள்ளே இருக்கும்போது, வாங்க உங்களை தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப ஹம்பிள். அந்த பணிவா வாங்க சொல்லும்போது எனக்கு அழுவே வந்துருச்சு. அவ்வளோ வரும்போது மொதல் வார்த்தை அவங்க என்கிட்ட பேசும்போது, அழாத, நீ அழுந்தா நான் அம்மாவும் அழுந்துருவேன்னு சொல்லி அவங்க கண்ணிலையும் தண்ணி வந்துச்சு. அதுதான் என்னோடய சந்திப்பா. இதுக்கப்புறம் என்னோடய சொந்த ஆல்பம் சிங்கிள் ட்ராக் செய்கிறேன். அதாவது நம்ம மலேசியா கம்போசர் உயிரை தொலைத்தேன் பாட்டு செஞ்சவர் அவர்கிட்ட ஒரு சிங்கிள் பாடல் செய்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு இந்த இடத்துல வேண்டி கேட்குறேன். தாயழுதாலே நீ வர, நீ எழுதாலே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா தேர்வது உண்டோ என் நிலா, உன்னை நான் இங்க மெல்ல வாங்கிட, மெத்தை போல் உன்னை நெஞ்சில் தாங்கிட, விழி மூடாதோ
இன்றைக்கி சீன பெருநாள். இந்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டு அனைவருக்கும் வந்து சீன பெருமக்களுக்கு வந்து சீன புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 祝大家新年快乐，万事如意。